ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் பேசுவது நான் முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் என்கிறார். முத்துவேல் கருணாநிதி திருட்டு ரயில் வந்தார். எங்களுக்கு சொல்ல தெரியாதா? நான் வடக்க வேணும். ஒரு முதலமைச்சர் இருக்கிறீங்க, ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறீங்க, பொறுப்போட பேச வேணும். பொறுப்பு தவறி பேசினா எங்க தொண்டம் கூட பொறுத்து கொள்ள முடியாது. ஸ்டாலின் அவர்களே, திருட்டு ரயில் ஏறி வந்தவர்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு யதார்த்தம்னா, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து உழைத்து உழைப்பால் வந்தவனுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? ஒரே ஒரு மேடை பேச்சு தான் ஒட்டுமொத்த திமுக கும்பலும் 2 நாளா கதறிக்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரணியில வச்சு வெளுத்த வெளுப்பு, அந்த வெளுப்பினுடைய சூடு ஆடுறதுக்குள்ள நேத்து விழுப்புரத்துல வச்சு பொழந்தாரு பாருங்க பொழப்பு. உண்மையாகவே சூடு சுரண இருக்கக்கூடிய திமுக கொத்தடிமையா இருந்தா நாண்டுகிட்டு தொங்கி இருக்கும் இவர் கேட்ட கேள்விக்கு. இந்த மு.க. ஸ்டாலின் குரூப் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்குல்ல, கம்பு சுத்திக்கிட்டு இருக்குல்ல, இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்குமான தேர்தல், டெல்லியா தமிழ்நாடா, டெல்லி அணியா தமிழ்நாட்டு அணியா அப்படின்னு இவனுக்கு ஒரு கம்பு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இவனு ஒரு நரேட்டிவ் செட் பண்றானுங்கல்ல, அதை உடைச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆரம்பத்துல பேச்ச ஆரம்பிக்கும் போதே இது சட்டமன்ற தேர்தலியா, இது ஸ்டாலின் வேணுமா எடப்பாடி பழனிசாமி வேணுமான்ற தேர்தல், இதுல எங்கடா டெல்லி வந்ததுன்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்கும் போதே பிடிச்சி வெளுத்து விட்டு இருக்காரு இந்த திருட்டு கும்பலை, இந்த கருணாநிதி கும்பலை. நீங்களா ஒரே கூட்டணி, நீங்களா ஒரே கொள்கை உடையவர்கள்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே கொள்கையா, விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரே கொள்கையா, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் ஒரே கொள்கையா? எப்படியா நீங்க எல்லாத்தையும் ஒரே கொள்கைன்னு சொல்றீங்க? ஒரே கொள்கையில இருக்கிறவங்க எதுக்கே இவ்வளவு நாளா அடிச்சுக்கிட்டு கிடந்தீங்க சீட்டுக்கு? காங்கிரஸ் கூட 20 நாளா மல்லு கட்டிக்கிட்டு இருந்தீங்களே எதுக்கியா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ராசாவை குறிப்பிட்டு பேசியிருந்தாருல எடப்பாடி பழனிசாமி, அதுக்கு விழுப்புரத்துல மிக சரியான ஒரு பதில சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ராசா சொல்றதுதான் நான் மேற்கோள் காட்டுறேன். திமுக போன 2021 தேர்தல் அறிக்கையில நீங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தீங்கல்ல, அதுல 22வது அறிவிப்பு என்ன அப்படின்னாக்க, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்தை நேர்மையாக விசாரித்து நாங்கள் குற்றவாளிகளை தண்டிப்போம் அப்படின்னு திமுக காரன் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுல, அதே போல இந்த கருணாநிதி உனக்கு அப்ப மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர். அதனால இந்த கருணாநிதியை நீ வீட்டு சிறைக்குள்ள வச்சிருந்தல்ல, அதை பத்தி விசாரிச்சு ஒரு விசாரணை ஆணையம் அமைச்சு நான் குற்றவாளிகளை தண்டிப்பேன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ரிவெஞ்ச் அடிச்சு விட்டுருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏன் நீங்க மட்டும்தான் அம்மாவினுடைய மரணத்துக்கு விசாரணை கமிஷன் அமைப்பீங்களா? கருணாநிதியை நீங்க உள்ள வீட்டு சிறைக்குள்ள வச்சு அடைச்சு வச்சிருந்தீங்களே, அதுக்கு விசாரணை கமிஷன் அதிமுக அமைக்காதா? அமைக்கதான் போறோம் பாருங்க. எவெல்லாம் கருணாநிதியை உள்ள அடைச்சு வச்சிருந்தானோ அத்தனை பேரையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ள தள்ள போறாரு. ராசா மட்டும் அதை சொல்லல, மு.க. அழகிரியும் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மு.க. அழகிரி பேசிய அந்த வெளிப்படையாக பத்திரிகையாளர்ல பேசின அந்த நியூஸ் கட்டிங்கோட வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த நியூஸ் கட்டிங்கோட காட்டி, இங்க பாரு உன் அண்ணன் மு.க. அழகிரியே சொல்லியிருக்காரு, நீ போய் மோதறதாண்டா உன் அண்ணன் கிட்ட போய் மோது, உனக்கு தெம்பு திராணி இருந்தா ராசா மேல நடவடிக்கை எடு, என் மேல வந்து நடவடிக்கை எடுக்காத. உன் அப்பனை நீ வீட்டு சிறை வச்சல்ல, அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் கருணாநிதி என்ற கழிசடையை எவன் சிறையில் வைத்தானோ அவன் மீது உரிய விசாரணை நடத்தி நாங்க உள்ள தள்ளுவோன்னு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரா? அதோட விட்டாரா? உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாம் ஒரு கேள்வி, பதநீர்ல சக்கரை போடுவாங்களா போட மாட்டாங்களா? கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். பதநீர்ல சக்கரை போடுவாங்களா போட மாட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு சோசியல் மீடியாவை நோட் பண்றாள்னு பாருங்க. இன்னைக்கு விழுப்புரம் பிரச்சாரத்துல மு.க. ஸ்டாலின் தூத்துக்குடிக்கு போனாருங்க. அங்க போய் இந்த மங்குனி அமைச்சர் போய் உக்காந்துக்கிட்டு பதனிலையை எடுத்து குடிச்சிட்டு இல்ல சக்கரை போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இப்பேற்பட்ட மங்குனி எங்களை பார்த்து அடிமைகள் சொல்லுது அப்படின்னு பேசியிருக்காரு. அதோட மட்டும் விடலைங்க, மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் ரோடு போட்டுட்டு போனார்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதையும் பிடிச்சி வெளுத்து இருக்காரு. இப்பேற்பட்ட மங்குனி யாராவது பார்த்திருக்கீங்களாயா? கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் ரோடு போட்டுட்டு போன மங்குனியை அமைச்சரை யாராவது பார்த்திருக்கீங்களான்னு கேட்கிறாரு. இதுக்கு எவனாவது பதில் சொல்லுங்க பார்ப்போம். அத்தகைய மங்குனி பயல்கள் தான் இன்றைக்கு அதிமுகவை குறை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் இறங்கி அடிக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் கதறானுங்க, இப்ப வரைக்கும் கதறிக்கிட்டு இருக்கானுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாம, இப்போ எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம் பேச்ச பாருங்களேன். அவர் என்னதான் தத்தி முதல்வரை மங்குனின்னு சொன்னா கூட, திரு ஸ்டாலின் அவர்களே, திரு கருணாநிதி அவர்களே, அந்த சொல் மாறாது.
அவருடைய பெயரை சொல்லும் போது திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின் சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் நாகரிகமாக பேசக்கூடியவர். ஆனா இந்த திமுக காரங்க அத்தனை பேர் வாயில என்ன வரும்? அடிமை எடப்பாடி தான் அவன் ஸ்டார்ட் பண்றதே அடிமை எடப்பாடி. எடப்பாடி பழனிசாமி தமிழ் வந்தார் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவான். அவனுக்கு வாயிலிருந்து அந்த திரு அந்த மாதிரி மரியாதையா சொல்லணுன்ற வார்த்தையை அவனுக்கு வாயிலிருந்து எதிர்பார்க்கவே முடியாது. அப்போ இவனுங்கள்ட்ட மரியாதை தெரியாதவன்ட்ட எப்படி பேசணும்னா, உங்க ஒப்பன் திருட்டு ரயில்ல வந்தாண்டா அப்படின்னு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அடிச்சார்ல, அதான் எதிர்பார்க்கிறான் அதிமுக தொண்டை. உங்க ஒப்பன் திருட்டு ரயில் ஏறி வந்தான், நான் உழைச்சி முன்னேறி படிப்படியா வளர்ந்து வந்திருக்கிறேன். திருட்டு ரயில் ஏறி வந்தவன் மகன் உனக்கே இவ்வளவு எகத்தாளம் இருக்குன்னா, ஒரு விவசாயியுடைய மகன் எனக்கு எவ்வளவு எகத்தாளம் இருக்குன்னு கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. பதில் சொல்லு. மழை வெள்ளம் 2025 வந்த போது டெல்டா மாவட்டமே அங்க இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுமே அந்த வெள்ளத்துல பயிர்கள் முழுகி மழையில நனைஞ்சு அந்த நெல் மூட்டைகள்லாம் அப்படியே மூட்டையிலே முளைச்சு போய் அத்தனை விவசாயிகள் அன்றைக்கு பாதிக்கப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி எழுதார்கள். ஆனால் இந்த திமுக காரன் ஒருத்தன் கூட அங்க போய் பார்க்கல. அத்தனை பேரும் சென்னையில போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் முதலாக உண்மையாகவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நேரில் போய் சந்தித்தது எடப்பாடி பழனிசாமி தான். அதற்கு முன்னாடி அதற்கு முந்தின வருஷம் மழையில விழுப்புரம் மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது நேரடியாக விழுப்புரம் மாவட்டத்துக்கு போனாரு. அப்பயும் இந்த மு.க. ஸ்டாலின் கும்பல சென்னையில தான் போட்டோ ஷூட் நடத்துறது. போன 2025 வருஷம் மழை வந்த போது டெல்டா மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட போதும் இந்த மு.க. ஸ்டாலின் அரசு சென்னையில தான் இங்க போட்டோ ஷூட் எடுத்தானுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளை டெல்டாவில் போய் சந்தித்த பிறகுதான் அப்புறமா தான் உதயநிதி இங்க இருந்து கிளம்பி போறாருங்க. அதையும் சுட்டி காட்டி எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொன்னாரு? நான் பாதிக்கப்பட்ட விவசாயியை நேர்ல போய் சந்திக்கிறேன். இந்த மங்குனி அமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெல்லு பயிரை எடுத்துட்டு வந்து ஹெட் ஆபீஸ்ல வச்சு 4 ட்ரேவ்ல வச்சு வேடிக்கை பாக்குறாரு. அது என்ன பயிர் என்ன எதுன்னு உனக்கு தெரியுமாயா அப்படின்னு கேட்கிறாரு. அவரு கேட்கிற கேள்வி நியாயம் தானே? அப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அங்க நேரடியாக களத்துக்கு போகணுமா வேண்டாமா? ஆனால் போனது யார்? எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் போனாரா இல்லையா? நேரில் போய் அந்த விவசாயிகளை சந்தித்து அவருடைய குறைகளை பேசிய பிறகுதான் அது அரசினுடைய கவனத்தை பெறுது. அப்பதான் இந்த திமுக அரசுக்கு உரைக்குது. மழை பெஞ்சா சென்னை மட்டும் பாதிக்காது, ஒட்டுமொத்த தமிழ்நாடே பாதிக்கும். அன்னைக்கு உரைச்சுதான் அப்புறமா தான் உதயநிதி இங்க இருந்து கிளம்பி போறாரு டெல்டாவுக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ணிட்டோம், எதுவுமே முளைக்கலன்னு அட்டை போய் சொன்னானுங்க. ஆனால் முளைத்த நெல் பயிர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களை கைகள் அள்ளி காட்டின போதுதான் அத்தனை பேருக்கு தெரிஞ்சது இந்த மு.க. ஸ்டாலின் கும்பல் பொய்யை சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. அப்போ நெல் பயிரை ஆபீஸுக்கு எடுத்துட்டு வந்து ட்ரேவ்ல பார்த்த மங்குனி அமைச்சரை யாராவது பாத்துறீங்களான்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாருங்க. நாங்க கேட்கலீங்க, அவரு கேட்கிறாருங்க. நீங்க அவருக்கு பதில் சொல்லுங்க. இது போக கருணாநிதி எதற்காக மு.க. ஸ்டாலினை கருணாநிதி உயிரோடு இருக்கும் வரைக்கும் எதுக்காக தலைவராக்கல? உன்னை செயல் தலைவராக தான் ஆக்குனாங்க. ஆனா ஏன் கட்சியை உங்ககிட்ட கொடுக்கல? தெரியும் கருணாநிதிக்கு இவன் கட்சியை அழிச்சிருவான், தமிழ்நாட்டை அழிச்சிருவான்னு கருணாநிதிக்கு தெரியும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துட்டு போறேன், நான் செத்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிதான் கடைசி வரைக்கும் மு.க. ஸ்டாலினை அந்த கட்சி இதுக்குள்ளேயே விடல. புரியுதா? கட்சி தலைமைய கருணாநிதி சாகர வரைக்கும் மு.க. ஸ்டாலின் கையில கொடுக்காததற்கு காரணமே இதுதான். ஏன்னா மு.க. ஸ்டாலின் தத்தின்னு அவருக்கு தெரியும். அவர் தத்தியாக இருந்ததால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தத்தியாக இருந்ததால் தான் கண்டவன்லாம் இன்னைக்கு வேட்பாளராக நிற்கிறான். மு.க. ஸ்டாலின் தத்தியாக இருந்ததால் தான் துர்கா ஸ்டாலின் சிபாரிசு, உதயநிதி சிபாரிசு, செந்தாமரை சிபாரிசு, சபரீசன் சிபாரிசு, சேகர்பாபு சிபாரிசு, ஏவாவேலு சிபாரிசு, இப்படியாக பல கூட்டணிகளினுடைய சிபாரிசுகள்ல தான் இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு போட்டியிட்டு இருக்கான். மு.க. ஸ்டாலின் தத்தி என்பதால தான் சாவ போற கட்சிக்கு 10 சீட்டு தூக்கி கொடுத்து உட்கார வச்சிருக்காரு. மு.க. ஸ்டாலின் தத்தி என்பதனாலதான் இன்றைக்கு இவனுக்கு உட்கட்சியில இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து வெடிச்சு, காங்கிரஸ் கூட அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆகி, கூட்டணி கட்சிகள் கூட அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆகி இழுபறி ஆகிட்டு இருக்கு. இப்ப புரியுதுங்களா? அப்ப எதுக்காக மு.க. ஸ்டாலினை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மங்குனின்னு சொல்றாருன்னு? இது முன்னாடியே கருணாநிதிக்கு தெரிஞ்சதாலதான் இவர்கிட்ட கட்சியை ஒப்படைக்கல. இப்ப புரியுதுங்களா? எதுக்காக? கருணாநிதி உயிரோடு இருந்த வரைக்கும் மு.க. ஸ்டாலினை மட்டும் இந்த பக்கம் சேர்த்துறாதையா அப்படின்னு தடுத்து வச்சது எதுக்குன்னு தெரியுதா? நீ செயல் தலைவர் தான், செயல் தலைவர் அல்ல. அத கருணாநிதியே நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. உங்க ஒப்பனைய வெளியில காட்டிட்டு போயிட்டாரு. இவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் உயிரோட வரைக்கும் இந்த கட்சி நல்லா இருக்கும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேசியதோடு மட்டுமல்லாமல் அந்த விழுப்புரம் மாவட்ட அரசியலை குறிப்பா தொட்டிருக்காரு. அதிலும் குறிப்பாக பொன்முடி மீதான செம்மண் வழக்குல
இப்ப நீதிமன்றம் விடுதலை பண்ணிருக்கு. அதை மிக சரியான இடத்துல சரியான நேரத்துல கையில் எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பொன்முடினா நிரபராதின்னு சொல்லி நீதிமன்றம் விடுவிச்சது நினைச்சீங்களா நீங்க? அவரை நிரபராதின்னு சொல்லி இந்த நீதிமன்றம் விடுவிக்கல. அந்த பொன்முடிக்கு எதிராக சாட்சி சொல்ல எவனும் வரல. இருந்த 57 சாட்சியும் பிழற் சாட்சியா மாறிடுச்சு. அந்த அதிகாரிகள் பிழற் சாட்சியா மாறிட்டாங்க, அலுவலர்கள் அந்த பிழற் சாட்சியா மாறிட்டாங்க, காவல்துறையினர் பிழற் சாட்சியா மாறிட்டாங்க. அதனாலதான் பொன்முடியின் மீதான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதே தவிர பொன்முடி ஒன்றும் யோக்கியவான் இல்ல, அவர் நிரபராதின்னு சொல்லி நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்யவில்லை. இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்துல குறிப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும். அதோட நிறுத்தல அவர் எந்த அளவிற்கு நோட்டீஸ் பண்றாரு பாருங்க. இந்த வழக்குல தவறு செய்த பிழற் சாட்சிகளாக மாறிய அதிகாரிகளின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் ஆட்சியாளரினுடைய பார்வை. இதுதான் தெளிவான புத்தியுள்ள ஒரு ஆட்சியாளருடைய பார்வை. நீ பிழற் சாட்சியா மாறினதாலதானே அவன் வெளியில வந்தான். நீ நேர்மையாக வேலையை செய்ய வேண்டிய இடத்துல கூடிய அதிகாரி நீயே பிழற் சாட்சியா மாறுறனா இது எவ்வளவு பெரிய கொடூரம். அதனாலதான் அதிகாரிகளையும் அவர் விடல. அதனாலதான் நாங்க சொல்றோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தா அது மக்களால் நடத்தப்படக்கூடிய ஆட்சியாக இருக்கும், அதிகாரிகளால் நடத்தப்படக்கூடிய ஆட்சியாக ஒருபோதும் இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, போற போக்குல இந்த கூட்டணி கட்சியாளர்கள்லாம் ஒரு மிதி, அதிலும் குறிப்பா அந்த சைக்கோ என்ற வைகோவுக்கு ஒரு மிதி மிதிச்சாரு பாருங்க. யோ நீ எல்லாம் எதுக்கியா கட்சி தொடங்கின? திமுகவை எதிர்த்துதாயா கட்சி தொடங்கின? இப்ப எவன் கட்சியிலயா போய் கையேந்தி நிக்கிற? எவன் சின்னத்திலயா போய் நிக்கிற? கொடுத்தது 4 இடத்துல உதயசூர்ல போய் நிக்கிறியா? வெக்கமா இல்லையா உனக்குன்னு நீங்க காரி துப்பிக்கிறாரு வைகோவை. அது மட்டும் இல்லாம இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, பிசிகா கட்சி அவங்கள பத்தி ஒண்ணு சொல்றாரு பாருங்க. சட்டசபையில இந்த திமுக அரசு செய்த அத்தனை தவறுகளுக்கும் முட்டு கொடுத்தது இந்த கூட்டணி கட்சிக்கு தான். கம்யூனிஸ்டும் பிசிகா காங்கிரஸ் இவங்க தான். இப்ப இவங்க முட்டு கொடுத்ததன் விளைவாக, அன்றைக்கு மக்கள் பிரச்சனையை பேசாததன் விளைவாக, திமுக செய்யக்கூடிய அநீதிக்கு எதிராக பேசாததன் விளைவாக இன்னைக்கு உங்களுக்கே மிகப்பெரிய அநீதியை திமுக இழைச்சிருக்கா இல்லையா? இன்னைக்கு போன தடவை கொடுத்த 6 சீட்லயும் ஒரு சீட்டை புடிக்கிட்டு விட்டாங்களா இல்லையா? விசிகா கேட்ட விரும்பிய தொகுதியை கொடுக்காம விட்டாங்களா இல்லையா? 10 தொகுதி கேட்டீங்களே, 8 தொகுதி தான் தந்தாங்களா இல்லையா? எதுக்கு இந்த குழப்புன்னு கேட்கிறாரு. அப்போ நீங்க ஆளும் திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சதனுடைய விளைவு, அவர்களை எதிர்த்து பேசாததன் விளைவு இருக்கிறதும் போயிடுச்சு. அடுத்த முறை உங்களுக்கு 2 சீட்டு தான் அப்படின்னு மிக தெளிவாக சுட்டி காட்டிட்டு இருக்காரு. காங்கிரஸையும் ஒரு போடு. நீங்க என்ன கூட்டணி, கொள்கை கூட்டணியா? இங்க கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி வச்சிருக்கீங்க, கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. என்னடா கூட்டணி இது? என்னடா மானகட்ட கூட்டணி இது? இங்க இருந்து பாண்டிச்சேரியில திமுக காரங்க கூட சண்டை போடுறீங்க, அங்க போயிட்டு கம்யூனிஸ்ட் காரங்க கூட சண்டை போடுறீங்க. என்னடா மானகட்ட கூட்டணி? நீங்க கொள்கைவாதிகள், ஒரே கொள்கை உடையவர்கள்னா நீ எல்லா மாநிலத்திலையும் இல்ல, நீ ஒரே கொள்கையோட, ஒத்த கொள்கையோடு, ஒத்த சிந்தனையோடு இருக்கணும். நீங்க கேரளாவில் ஒரு நிலைப்பாடு எடுக்கிற, தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு எடுக்கிற, பாண்டிச்சேரியில ஒரு நிலைப்பாடு எடுக்கிறனா இதுதான் கொள்கை கூட்டணியா? எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாருங்க, பதில் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு விழுப்புரத்துல பிடிச்சு பேயாட்டம் ஆடி விட்டார். நாம சாதாரணமா பேசுவோம்ல, வழக்கு மொழியில பேசுவோம்ல, அந்த வழக்கு மொழியிலேயே, அந்த வட்டார மொழியிலேயே பிடிச்சி வெளுத்திருக்காரு. இந்த திமுக காரன் செஞ்ச ஊழல், இந்த கரப்ஷனு, கலெக்ஷனு, கமிஷனு, இதை பத்தி, போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரிப்பதை பற்றி, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்ததை பத்தி, அந்த விளாத்திக்குளம் பெண் விவகாரம் உட்பட, அந்த தருமபுரியில 2.5 வயசு அந்த குழந்தை விவகாரம் உட்பட, 83 வயசு பாட்டிமா அந்த பாலியல் குற்ற வழக்கு உட்பட அத்தனையுமே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நோட்டீஸ் பண்ணி ஒவ்வொன்றைக்கும் சரமாரி கேள்வி கேட்கிறார். இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கெல்லாம் காரணம் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 3 மாதத்தில் கஞ்சா இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம், கஞ்சாவை முற்றிலுமாக அழித்து ஒழிப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே கூட்டத்தில் சொல்லி இருக்கிறாரு. அப்போ திமுக அந்த சர்க்காரியா கமிஷனு அதை புடிச்சுக்கிடு, வீராண நீர் கொண்டு வர பழுப்புல ஊழல் பண்ணியிருக்காரு கருணாநிதி, பூச்சி மருந்து அடிக்கிறதுல ஊழல் பண்ணியிருக்காரு கருணாநிதி, சர்க்கரையில ஊழல் பண்ணியிருக்காரு கருணாநிதினு சொல்லிட்டு அந்த சர்க்காரியா கமிஷன்ல கருணாநிதியினுடைய அந்த ஊழல் பட்டியல் உட்பட அத்தனையுமே இன்னைக்கு விழுப்புரத்துல போட்டு செம்ம கொலை அடிச்ச அடியில இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலினுக்கு தூக்கம் இல்லையா? அவருக்கு எப்படி தூக்கலனாக்க, எடப்பாடி பழனிசாமி சொல்றதெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காரு ஒவ்வொரு ஊரா போயிட்டு. எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லி விட்டா,
ஆனா கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு பதில் கூட சொல்ல மு க ஸ்டாலின். அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு பதில் கூட சொல்ல. எடுத்த உடனே அடிமை எடப்பாடி பழனிசாமி அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார். ஆனா அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கூட சொல்ல துப்பு கிடையாது இவனுங்களுக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க இவனுக்கு மேல தவறு இருக்காது. அவனுக்கு எப்படி பதில் சொல்லுவானுங்க? தவறுகளை செய்ததே இவர்களான எப்படி இவனுக்கு பதில் சொல்லுவானுங்க? அப்போ இன்றைக்கு களத்துல இறங்கி அதிமுக இறங்கி ஒரு 2 நாள் அடிக்க ஆரம்பிச்ச உடனே அப்படி பதறானுங்க. வரவன் போறவன் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி நீ அடிமை. அதை தவிர என்னடா உங்களால சொல்ல முடியும்? அவர் ஆட்சியில என்னடா குறை சொல்லிட முடியும்? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து மு க ஸ்டாலின் அவரே சொல்றாரு, என்ன பார்த்து மு க ஸ்டாலின் கேட்கிறாரு, நீங்க என்ன சாதனைகள் செஞ்சு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பட்டியல் போடுறாரு. எடப்பாடி பழனிசாமி பட்டியல் போட்டு பேசுறாரு. என்னுடைய ஆட்சி காலத்துல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கேன், 12 சட்டக்கல்லூரி கொண்டு இருக்கேன், 20 கிட்ட பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு இருக்கேன், 60 கிட்ட கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறேன், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி இருக்கிறேன், லேப்டாப் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போறாரு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன், காவிரி வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக மாத்திருக்கேன், அந்த காவிரி டெல்டா பகுதிகளை வன்னிய சமூகத்திற்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கேன். நீட் தேர்வுல பாதிக்கப்படக்கூடிய மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறேன். அவர்களுக்கான முழு கட்டணத்தையும் அரசே ஏற்கும் சொல்லிட்டு அந்த முழு கட்டணத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொன்னையும் குறிப்பிடுகிறார். நான் செய்த சாதனை பட்டியல் இது, நீ செஞ்சது எங்க சொல்லு பார்ப்போம். உடனே நீ 1000 ரூபாய் தூக்கிட்டு வந்துட்டு நான் 1000 ரூபாய் கொடுத்தேன், பஸ் ஃப்ரீயா விட்டெல்லாம் சொல்லாத. அந்த பஸ் அதே விழுப்புரம் அதுல இருக்கக்கூடிய பொன்முடி என்னன்னு சொன்னாருன்னு கேட்கிறாரு மக்கள் கிட்ட. அதே மக்கள் சொல்றாங்க ஓசின்னு சொல்லி எங்களை இழிவுபடுத்தினாரு. அந்த மக்கள் சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, பொன்முடி அவர்கள் நீங்க பஸ் விட்டுட்டு ஓசி பஸ் எங்களை கிண்டல் பண்ணீங்களே, இதெல்லாம் என்ன விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்கிறாரு. பொன்முடி, ஆமா இவருக்கு முடி ஃபுல்லா தங்கம் இருக்கும் போல, தங்க குந்தல். நாம சொல்லுவோம்ல அடிக்கடி தங்க குந்தல் இதெல்லாம் பார்த்திருப்பாரு போல. நான் தான் சொல்றேன்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சோசியல் மீடியாவில் அவ்வளவு ஆக்டிவா இருக்கிறார். பாக்குறாரு, எல்லாத்தையும் பாக்குறாரு, என்ன பேசிக்கிறாங்க, இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் என்ன பேசுறாங்கன்றத அவர் உன்னிப்பாக கவனிக்கிறாரு போல. அதனாலதான் என்ன பொன்முடி, ஆமா இவர் முடி ஃபுல்லா தங்கம் இருக்கும் போல அப்படின்னு பொன்முடிக்கு ஒரு மிதி. ஆக மொத்தம் விழுப்புரத்துல இன்னைக்கு அடி பட்டைய கிளப்பிட்டாரு, பட்டாசா வெடிச்சு தள்ளிட்டாரு. அங்க இருக்கக்கூடிய குழுமி இருக்கக்கூடிய கூட்டத்தை பாத்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற இடங்கள் எல்லாமே அப்படி நிரம்பி வழியுது மக்கள் கூட்டம். இது காசு கொடுத்து மட்டும் கூட்டிய கூட்டமாக நிச்சயமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. தன்னிச்சையாக மக்கள் கூடுறாங்க. கட்சிக்காரங்க கூட்டுறது வேறு விஷயம். கட்சிக்காரங்க கூட்டியும் கூட இவ்வளவு கூட்டம் வருமானம் தெரியல. ஏன்னா இது மக்கள் தன்னிச்சையாக பல பேர் இதுல கலந்துக்கிறாங்கிறது மட்டும் தெளிவாக தெரிகிறது. ஏன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் அது. ஏதோ விஜய்க்கு அவ்வளவு கூட்டம், விஜய்க்கு அவ்வளவு கூட்டம். யோ விஜய் எல்லாம் இந்த கூட்டத்துக்கு முன்னாடி பிள்ளைக்காயா? நான் இப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 200 தொட்டுறாருன்னு நினைக்கிறேன். 200 தொகுதியில பிரச்சாரம் போயிருக்காருல. ஒவ்வொரு தொகுதியினுடைய வீடியோவும் இன்னைக்கும் அதிமுக அபிஷியல் பேஜ்ல போய் பாருங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் இவர் போகும்போதும் அவ்வளவு கூட்டம் இருக்குது, அவ்வளவு மக்கள் கூட்டம். அது விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தை விட 2 மடங்கு அதிகம். இன்னைக்கு விழுப்புரத்துல கூடிய கூட்டத்தை போய் பாருங்க, நேற்று ஆரணியில கூட்டத்தை போய் பாருங்க, அவ்வளவு அதிகமான மக்கள் கூட்டம். அது விஜய்க்கு கூடிய கூட்டத்தை விட மிக அதிகமான கூட்டம். ஏன் மீடியாக்கள் அதை கவர் செய்யவில்லை? இதுதான் திமுகவினுடைய லாபி. அப்போ மக்கள் தன்னிச்சையாக எழுந்து வராங்க, களத்துல ஆதரவு தராங்க அதிமுகவுக்கு. ஆனா அதிமுக களத்திலேயே இல்லைன்னு சொன்னவன் இப்ப களத்துல இல்ல. அதிமுக களத்துல இல்லவே சொன்னவன் இப்ப 4 நாளா காணும் ஆளை. திருச்சிக்கு போனா கடைசியா போய் பனையூருக்குள்ள போய் படுத்துக்கிட்டான். இவனை நம்பி எப்படியா ஓட்டு போட போறீங்க நீங்க? அதுதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த பக்கம் நாசகார திமுக இருக்கு, இந்த பக்கம் திமுக உருவாக்கிய விஜய் இருக்கிறாரு. இவரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி, திமுகவை வெற்றி பெற வைப்பதற்காக அரசியலுக்கு வந்தவர். இப்ப இவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு. அப்ப இந்த தமிழ்நாட்டை யார் காப்பாற்றுவது? சொல்லுங்க பாப்போம். இந்த 5 ஆண்டு காலத்துல இந்த தமிழ்நாடு மக்களை வதைத்த திமுக வேண்டுமா? ஏன் அடிக்கடி வெளியில வந்துட்டு சவுண்ட் விட்டுட்டு உள்ள போய் படுத்துக்கிற அந்த தொடை நடிகை விஜய் வேண்டுமா? அல்லது மக்களுக்காக இன்றைக்கு வரைக்கும் களத்துல இறங்கி மக்களோடு மக்கள் என்று மக்களுக்காக குரல் எழுப்பக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா? திருட்டு ரயில் ஏறி வந்தவனுடைய மகன் வேண்டுமா? விவசாயியினுடைய மகன் வேண்டுமா? உழைப்பால் உயர்ந்து வந்தவர்களுடைய ஆட்சி வேண்டுமா நமக்கு? அல்லது அப்பனுடைய கோட்டாவில் வந்தவனுடைய ஆட்சி உங்களுக்கு வேண்டுமா? யாருடைய ஆட்சி வேணும்? மீண்டும் மீண்டும் நாங்க சொல்றோம்,
இது ஸ்டாலின் வேண்டுமா எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா என்ற தேர்தல். இதுல மோடியை இழுக்காதீங்க. இது திமுக செட் பண்ற ஒரு நெரேட்டிவ். அதுல போய் தமிழ்நாடு மக்கள் சிக்கிக்காதீங்க. இங்க அதிமுக ஆட்சி வேண்டுமா திமுக ஆட்சி வேண்டுமா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டுமா முக ஸ்டாலின் வேண்டுமா என்ற தேர்தல் இது. இதை சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தையே ஆரம்பிக்கிறார். நாமளும் அதைத்தான் சொல்கிறோம். இங்கு என்றைக்குமே அதிமுக தான் கிங்கு. டெல்லிக்கு யாரு வேணா ராஜாவா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுக்கு ராஜா அதிமுக தான். நன்றி.